தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறும். அதேவேளை 2025 ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையர் நாயகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதிய 50 அரசு நிறுவனங்களை ஹவுமன்பே அமைப்புடன் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார். அதன்படி விரிவாக்கப்பட்ட அமைப்பு அடுத்த மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கையை 100ஆக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுகளை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 7 மாத காலத்தினுள் 432 போலீசார் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தவர்கள், உரிய முறையில் கடமைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் ஆகியோரே இவ்வாறு பதவி விலக்கப்பட்டுள்ளனர். தாமாக பதவி விலகிக் கொண்டவர்களின் ஒரு பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர், 6 இன்ஸ்பெக்டர்கள், 9 சப் இன்ஸ்பெக்டர்கள், ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர், சார்ஜென்ட் தர 2 பெண் உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 62 பேர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மாரவில பகுதியில் அண்மையில் பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் இருந்து திருடப்பட்ட கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என கூறப்படும் சுத்தி என்ற வசந்தி சதுராணி எனப்படும் பெண் மாரவில மருத பகுதியில் கடந்த ஜூலை 22 சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு முந்தைய தினத்திலே கொம்பனி தெரு காவல் நிலையத்தில் பணிபுரியும் சார்ஜென்ட் ஒருவரால் அந்த காவல்துறை ஆயுத களஞ்சியத்திலிருந்து துப்பாக்கி ஒன்று திருடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையின் போது மாவத்தக்கம அமில என்ற நபருக்கு 1 லட்சம் ரூபாவுக்கு தாம் அந்த துப்பாக்கியை வாடகைக்கு கொடுத்ததாக குறித்த சார்ஜென்ட் ஒப்புக்கொண்டுள்ளார். மலேரியா தொற்றால் யாழ் போதனா மருத்துவமனையில் ஒருவர் உயிரிழந்ததாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நெடுந்தீவை சொந்த இடமாக கொண்ட 34 வயதுடைய நபர் யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அனுமதிக்கு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் கொங்கோ நாட்டிலிருந்து நாடு திரும்பியிருந்தார். கடுமையான நோய் நிலையுடன் அனுமதிக்கப்பட்ட இவருக்கு கடந்த 6 நாட்களாக யாழ் போதனா மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் செயற்பாட்டு இழப்பால் நேற்று அவர் உயிரிழந்தார். மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று 10 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி கம்பஹா, அத்தனகல்ல மற்றும் மினுவாங்குட கூட்டு நீர் விநியோக அமைப்பின் நெட்டம்பூவிலிருந்து மினுவாங்குட வரையிலான குழாய் சுத்திகரிப்பு மற்றும் கிருமி நீக்கம் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரன் பொகுனகம, பட்டாளிய, அத்தனகல்ல, பஸ்டால மற்றும் நெட்டும்பு ஆகிய பகுதிகளுக்கு இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை 10 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். சிவயுகன் சுகந்தினி என்ற 44 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து கிளிநொச்சி அக்கராயன் முறிகண்டி பிரதான வீதியின் அமைதி புரத்திற்கு அண்மித்த பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. முறிகண்டி பகுதியிலிருந்து முழங்காவல் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே வந்த காருடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் பெண் உயிரிழந்துள்ளார்.
பலாங்குடை தெஹிகஸ்தலாவையில் வீடு தீப்பிடித்து எரிந்ததில் 8 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிறுவனின் பெற்றோரும் அவரது தாயாரின் நண்பர் என்று கூறப்படுபவரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று பலாங்குடை நீதிமன்றில் மஜிஸ்ட்ரேட் தேசப்பந்து சூரிய பதாபேதி முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சிறுவனின் தாயும் தந்தையும் குழந்தைக்கு பாதுகாப்பை வழங்க தவறியதாகவும் அலட்சியமாக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் தாயின் நண்பர் என கூறப்படும் நபர் பல நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகள் காரணமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் மதவாச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக மதவாச்சி போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவத்தில் 39 வயதுடைய மதவாச்சி பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஒருவரே உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட இலத்திரனியல் சிகரெட்டுகளை விற்பனை செய்த நபர் ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள கடையொன்றின் உரிமையாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வாசனை திரவியங்கள் மற்றும் இனிப்பு பொருட்கள் விற்பனை செய்யும் இடத்தில் சட்டவிரோதமாக இலத்திரனியல் சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை ஒன்றை மேற்கொண்ட போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் 500 வரையான முன்னாள் எம்பிக்கள் ஓய்வூதிய கொடுப்பனவை இழப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் எம்பிக்களின் ஒன்றியம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளது என்று சிங்கள வார இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவில் வாழும் முன்னாள் எம்பிக்கள் இந்த முடிவால் பாதிக்கப்படுவார்கள் எனவும் சிலர் மருத்துவ செலவுகளை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று மேற்படி ஒன்றியத்தின் செயலாளர் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பணியாளர்களின் பணவனுப்பல் விகிதம் தற்போது அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 7 மாதங்களில் மாத்திரம் வெளிநாடுகளில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரியும் இலங்கையர்களினால் 4.43 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 3.71 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியிருந்தது. நடப்பாண்டின் ஜூலை மாதத்தில் மாத்திரம் பண அனுப்புதல் 697.3 மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 1 தொன் எடை கொண்ட காய்ந்த இஞ்சி இந்திய கடலோர போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தாண்டி வேதாளை கடற்கரையில் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது இலங்கைக்கு கடத்துவதற்காக 35 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டு வாகனம் ஒன்றில் கொண்டுவரப்பட்ட சுமார் 1 தொன் எடை கொண்ட இஞ்சி சுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனை அடுத்து வந்த மர்ம நபர்கள் வாகனத்தையும் காய்ந்த இஞ்சியையும் கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இஞ்சியானது வேதாளை கடற்கரை மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் தமது அமைச்சு மற்றும் அரசாங்கம் தவறிவிட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கவலை தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் நாங்கள் தவறிழைத்துள்ளோம். உண்மையில் அன்றாடம் நடக்கும் துப்பாக்கிச்சூடு போன்ற சம்பவங்களினால் உயிர் உடைமைகளுக்கு சேதம் விளைகின்றது. அதனை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் அதனை துரித கதியில் சீர் செய்ய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.